திமுகவினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்துச்சு? நாசமாக போச்சு. 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் சார் திராவிட மாடல் ஆட்சி? 0க்கு கீழே ஏதாவது ஒரு எண்ணு சொல்லுங்க, அதை நான் சொல்லிட்டு போறேன். நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை கண்டிப்பா நீக்கும். நடந்துச்சா? எய்ம்ஸ் இல்லாத மருத்துவமனையை ஒரு செங்கலை வச்சுட்டு தேடி அலைஞ்சார் உதயநிதி. உரிமை தொகை அனைத்து பெண்களுக்கும் தர கொடுத்தீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? தகுதி வாய்ந்தவர்கள். தகுதி என்ன தகுதி உனக்கு? இதே முதல்வர் 10,000 இருந்தா கல்யாணத்தை பண்ணிடுவோம்னு சொன்னாரு. வா கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? அரசு மண்டபத்தினுடைய வாடகை எவ்வளவு அது தெரியுமா? அப்ப விவரம் பத்தலன்னு தான். வெளி உலகம் தெரியாம இருக்காங்க. வெளி உலகம் தெரியாம மன்னதான் இருக்காரு. மகளிருக்கான இலவச பேருந்து அந்த திட்டத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பேருந்து அறிவிப்பு இருக்கு, பேருந்து ஒழுங்கா இருக்கா? இந்த பக்கம் ரோடு சரி, அந்த ரோட்டு மேல போற பஸ் சரியில்லை. போக்குவரத்து ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறதுனால அவங்க செலவு பண்ணாங்க. எது நஷ்டத்துல போகல? அரசுக்கு நிதி பற்றாக்குறை, ஆனா தனக்கு நிதி பற்றாக்குறை இல்லை. நடந்தது வந்து நடந்து முடிஞ்சு இல்லைங்களா? அப்ப அந்த தேர்தலில் மக்கள் எல்லாருமே திமுக தான் வாக்களிச்சிருக்காங்கன்ற மாதிரி கருத்துக்கணி முடிவுகள்லாம் சொல்லுது சார். யார் வரணும்ன்றதை விட யார் வரக்கூடாது என்பதிலே எல்லாரும் தெல்ல தெளிவா இருக்காங்க. யார் வரக்கூடாது அப்படின்னா சவுக்கு சங்கரும் ஏடிஜிபி அருண் அவர்களும் பிலிக்ஸ் அவர்களும் எல்லாமே ஒரே சமம். இந்த இடத்துல ஏடிஜிபி அருண் இல்லாமல் வேற யாராவது போட்டா சாதிய ரீதியான ஒரு பிரச்சனையை மாத்திருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா பெண்கள் வந்து செருப்பு போன்ற பொருட்கள்லாம் தூக்கி வீசுற சம்பவமே பார்க்க முடியும். இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணப்பட்டதா தான் நான் பார்க்கிறேன். குண்டாஸ் கூட போட போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா சார்? அரசு நினைச்சா? அரசு மனசு வச்சா என்ன வேணாலும் செய்யும். அரசுக்கு உங்களை பிடிக்கலன்னா நினைச்சா எது வேணாலும் செய்யும். முதல்வருக்கு தெரியாத இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க முதல்வர் நேரடியாக செய்வார்னு நினைக்கிறீங்களா? முதல்வருக்கு சொல்லாதே காவல்துறை தானா நடவடிக்கை எடுத்துவாங்களா? Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழரசு அமைப்பினுடைய தலைவர் எருமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியினுடைய 3 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு? நாசமாக போச்சு. ஒரே வகையில் சொல்லிட்டீங்க, ஏன் அப்படி? நாசமாக போச்சு. இங்கு எதுவுமே ஆட்சியா இல்லை. நிர்வாக திறனற்ற முதல்வரா இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அந்த பல ஆண்டு காலமா ஆட்சியில் இல்லாத ஒரு ஆதங்க வெறியில் இன்றைக்கு எல்லாருமே ஊழல் செய்கிற ஒரு அரசா இன்றைக்கு தமிழக அரசு செயல்பட்டிருக்கு. எல்லா துறைகளும் நீங்க இந்த துறைன்னு தான் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு பறி போயிட்டு இருக்கு. குறிப்பா மணல் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக சொல்லப்படுது. கிரானைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் போகுது. அண்டை மாநிலத்திலிருந்து கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுகின்ற ஒரு அவலை நிலை இருக்கு. கேரளாவிலிருந்து கழிவுகள் பார்க்குறோம், நம்மளே கொட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல ஏரிகளையும் குளங்களையும் முழுக்க மண்ணை கொட்டி குப்பையை கொட்டி நிரப்பி அது ஒரு விற்பனை இடமா ஏரிகளும் குளங்களும் நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் சித்தர்கள், தமிழ் மரபுப்படி சித்தர்கள் தமிழகத்தை நோக்கியே வந்தார்கள். ஏனென்றால் இங்குதான் எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கும்னா, சக்தினா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஆன்மீகத்தை சார்ந்து சொல்லலை. பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ஒரு சீரான அளவில், அது குளிராக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, ஒரு சம அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அவர்கள் எல்லாம் இங்கே தமிழகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் சீவ சமாதி ஆனதுக்குண்டான சுவடுகளும் குகைகளும் இன்னைக்கு அதிகமாக தமிழகத்தில் இருக்கு. காரணம் என்னன்னா இதுதான். ஆனால் இது இப்போ இருக்கா? அதே நிலை இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு சாதாரண ஒரு ரோடு தரமுள்ள ரோடு போடுறாங்களா? தரமுள்ள பாலம் கட்டுறாங்களா? எத்தனையோ பாலங்கள் எதிர்காலத்தில் இடிஞ்சு விடுற நிலையில தான் இப்போ இப்படி போட்டுட்டே போவான். நீங்கள் 2 நாள் கழிச்சு கையை விட்டு நோண்டினா வெறும் மண்ணாவும் ஜல்லியாவும் பிரிக்கிற
அவல நிலையில் இன்றைக்கு சாலைகள் போடப்படுது. சென்னை நகர்ல பேட்ச் ஒர்க் அப்படின்னா ஏற்கனவே இருந்த சாலையில மழையில பள்ளமான இடத்துல அது நிரப்பி தற்காலிகமா சரி பண்றது இது மாதிரி வேலை தான் பார்த்துருக்காங்க. இவங்க சொன்ன எந்த திட்டமும் தமிழகத்தில் பொருந்தா திட்டங்களும் சொல்றது. அப்படி பொருந்துற திட்டம் சொன்னா கூட அதுக்கு ஒரு தடையை போட்டு அதை செஞ்சு முடிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு திட்டம் சொல்றேன். நீட்டை முதல்ல ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை கண்டிப்பா நீக்கும். நடந்துச்சா? இரண்டாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீட்டை எப்படி தடுத்து நிற்கிற அந்த வழிமுறை எங்களுக்கு தெரியும், தடுக்கணும்னு எனக்கு தெரியும். உதயநிதி சொல்றாரு. முதல்ல நீட்டை நீக்குவது தெரியும். குழுமூரில் போய் அனிதா மரணத்தில் அந்த நேரத்தில் பேசப்படும் போது நீட்டை எப்படி ஒழிக்கிறதுன்னு எங்களுக்கு எடுக்கிறதுன்னு நீக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னவர் இப்போ அப்படியே மாற்றி பேசுறாரு. சரிங்களா? ரெண்டாவது நீங்க இதே பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையே இல்லாத மருத்துவமனையை ஒரு செங்கலை வச்சுட்டு தேடி அலைஞ்சார் உதயநிதி. மதுரை தேடி அலைஞ்சாரு. கேட்க வேண்டிய இடம் எங்க? பிரதமராக இருந்த மோடி கிட்ட கேட்டிருக்கணும். மோடி அமைச்சரவையில் உங்க திமுகவை சார்ந்த எம்பிக்கள் இருந்தார்களா இல்லையா? அவங்க எம்பியா இருக்கிறாங்க, அமைச்சரவையில் அவங்க எம்பியா இருக்கிறாங்க, பாராளுமன்றத்துல உட்கார்றாங்கல்ல. உட்காரும் பொழுது இந்த செங்கலையும் அவங்க கிட்ட கொடுத்து அந்த பாராளுமன்றத்தில் எங்க எய்ம்ஸ்ன்னு கேட்கல. எனக்கு தெரிஞ்சு உதயநிதி மோடி அவர்களை சந்திச்சு நேருக்கு நேர் பேசினார். அப்ப அந்த செங்கல் எங்க எடுத்துட்டு போல? அதுக்கு அனுமதி கிடையாது சார். ஏன் எடுத்துட்டு போல? காட்டுறதுக்கு ஏன் அனுமதிக்கல? ஒரு அட்டை வரைஞ்சாவது எடுத்துட்டு போய் காட்டியிருக்கலாம்ல, அதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கும்ல. இல்லை, நீங்க எங்க கேட்கணுமோ அங்க கேட்கறது இல்லை. எங்க கேட்டா ஒன்றும் நடக்காதோ இங்க செங்கல் எடுத்து காட்டுறேன். அப்போ ஒரு பித்தலாட்ட திட்டமா நமக்கு தெரியுது இல்லை. இன்றைக்கு மின்சார மின்வெட்டு ரொம்ப கடுமையா இருக்கு. வெயில்ல தாக்கு பிடிக்க முடியாத 2 மணி நேரம் கிராமப்புறங்கள்ல விவசாயத்துக்கு கூட மணிக்கணக்கா மின்சாரம் இல்லாத, மோட்டர் ஓடாத. இப்போ அந்த பிரச்சனை இருக்குங்களா? கடந்த காலத்துல சொன்னாங்க, இப்போ மின்வெட்டு கடுமையா இருக்கு. எங்க ஏரியாலாம் நான் ஆவடியில இருந்து வரேன், ஆவடியில மின்வெட்டு இல்லைன்னு யாராவது ஒரு ஆளை சொல்ல பார்ப்போம். வேர்த்து விறுவிறுத்துறது. குழந்தைங்கள், கர்ப்பிணிகள் இருக்கிற, முதியோர்கள் இருக்கிற இந்த மின்சார வெட்டினால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? பிணியாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் இந்த முதல்வருக்கு தெரியுமா? ஆனா இவர் ஜாலியா கொடைக்கானல் போயிடுவார் குடும்பத்தோட. ஏன்னா இந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா அவருக்கு சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? அந்த காலத்துல, மன்னர் காலத்துல மன்னர் கேட்பாரு, வானம் மும்மாரி பொழிந்ததா அப்படின்னு கேட்பாரு. நீங்க திரைப்படத்துல எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்மாரி பொழிந்ததா அப்படின்னா இந்த மன்னருக்கு மழை பெஞ்சதே தெரியாத சொகுசா இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அந்த புறத்துல மழை பெஞ்சதே தெரியல, அந்த அளவுக்கு இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ அதே போலத்தான் இந்த மக்கள் படுகின்ற அல்லல்களை, இன்னல்களை, துயர்களை இந்த முதல்வருக்கு தெரியாதனுடைய வெளிப்பாடு தான் அவரு ஜாலியா எல்லா மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்க சந்தோஷமா இருக்காங்க? உளவுத்துறை முதற்கொண்டு நேரடியாக தொடர்பு வருவாங்க, அவங்களாம் அப்டேட் பண்ண மாட்டாங்களா முதல்வர்? அதெல்லாம் பழைய மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க அவங்களுக்கு அவங்களே ராஜாவாயிட்டாங்க. நீங்க எனக்கு நேரடியாக தெரியும். இப்பெல்லாம் பல செய்திகள் அந்த மாதிரி உளவுத்துறை நேரடியாக முதல்வர்களோடு இருந்திருந்தால் 2000 கோடி போதை பொருள் விஷயம் தமிழகத்தில் நடக்குமா? முதல்ல நடக்காது. சாதிக் விஷயம் இங்க நடந்திருக்காது. அந்த சாதிக் விஷயம் நடந்திருக்காது. திருச்சியில ஒரு 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏதோ ஒரு பேரு வராத ஒரு போதை பொருள் ஏதோ ஒன்று பிடிச்சாங்க. அப்புறம் புதுக்கோட்டையில 1 டன், புதுக்கோட்டை தான் நினைக்கிறேன், 1 டன் கஞ்சா பிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ 1 டன்னுக்கு ஒரு 100 கிலோ கம்மி ஒரு பிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா இங்க போதை பொருள் இங்க தமிழ் மாநிலத்துல அங்கங்க பிடிக்கப்படுது. இது எப்படி, எதை நம்பி இங்க வருது? திறமை இல்லாத முதல்வர் இருக்கிறார், இல்ல திறமை இல்லாத முதல்வரோட இவர் புகைப்படம் எடுக்கிற அளவுக்கு தான் போதைப் பொருள் கடத்திய மாபியா கும்பல் உறவோடு இருந்தாங்க. அவர் உதயநிதியோட இருந்திருக்காரு.
சினிமா இயக்குனரோடலாம் இருந்திருக்காரு. அந்த சாதிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி போதை வஸ்து, கஞ்சா, இந்த மாதிரி போதை வஸ்து, இன்னொரு பக்கம் மது. அக்கா கனிமொழி என்ன சொல்லிச்சு? அண்ணா வந்துட்டார்னா முதல் கையெழுத்து இதுதான் நாங்கள் போடுவோம். அது 2016 சார். எது அக்கா தானே சொல்லிச்சு, முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம். இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறாருன்னு அக்கா பேசினாங்களா இல்லையா? ஆமா, 2016 தேர்தலில் கொடுத்தாங்க வாக்குறுதி, 2021 கொடுக்கல. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அதை நிறைவேற்றினாங்களா? இல்ல இல்ல. அவங்க அப்ப ஆட்சிக்கு வரல சார் 2016. இப்போ வந்த பிறகு வர்றதுக்கு முன்ன அட்டையை பிடிச்சி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மது ஒழிப்போம்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குடும்பமே அட்டையை பிடிச்சிட்டு நின்னுதா இல்லையா? ஆமா, கொரோனா டைம்ல ஏன் மதுக்கடை திறந்தீங்கன்னு சொல்லி ஏன் அட்டையை பிடிச்ச? ஆட்சிக்கு வந்த எதிர்கட்சியில் அன்றைய முதல்வர் வந்து தப்பு பண்றாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட, அதனால நீ அட்டையை பிடிச்ச. நீ வந்த பிறகு அந்த தவறை நீ ஏன் செய்யற? அப்போ மக்கள் யாரும் விழிப்போட இல்லைன்றதானே அர்த்தம். அப்போ கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்றது தானே அர்த்தம். அப்போ முதல்வராக இருக்கும்போது ஒரு ஒரு பாடகர் ஒருத்தர் பாடிட்டு கிடப்பார், ரோடாடா சிறைக்கெல்லாம் போனார். இது மாதிரி வந்து டாஸ்மார்க்குனால ஏற்படுகின்ற கேடுகளை. இப்போ அந்த பாடகர்லாம் அந்த தோழர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, காணாம போயிட்டாங்க. அது என்ன அது? எந்த விதிமீறலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டிக்கிற இந்த முதல்வர், கண்டித்த முதல்வர் ஏன் தான் ஆளும்போது அதை அந்த குறையை சரி செய்து கொள்ளவில்லை அப்படின்ற கேள்வி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கிட்டையும் இருக்கு இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க, உரிமை தொகை தரேன், அனைத்து பெண்களுக்கும் தரேன், கொடுத்தீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? தகுதி வாய்ந்தவர்களுக்கு. தகுதி என்ன தகுதி உனக்கு? ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும். இங்க யாரு வசதியா இருக்கிறா? எல்லாமே இப்படிதான். இங்க ஒன்று குழு வச்ச மகளிர் குழு அப்படின்னு நாசமா போயிட்டு இருக்குதுங்க. குடும்பம் கூட்டு அழகா இருந்து தனித்தனியா அறம் சார்ந்த வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு வந்து அது சரியில்லாத போயிட்டு இருக்கு. ஒன்று டாஸ்மார்க்ல நாசமாயிட்டு இருக்கு. இன்றைக்கு பல பிணியாளர்கள் உருவாயிட்டு இருக்காங்க. கல்லீரல் போனவன், அதை போன குடிச்சு போனவன், வாழ்க்கையை தொலைச்சவன், குடும்பங்கள் சிதைந்து போன குடும்பங்கள் நிறைய இருக்கு. இந்த மது குடிச்சதுனால் ஒரு மகள் தன் தந்தைக்கு கடிதம் எழுதி வைத்துட்டு, அப்பா இனிமே குடிக்காத, நான் சாவரன்னு எழுதி வச்சுட்டு இருக்கிற செத்து போன மாநிலம் தான் இந்த மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த இந்த தமிழ் சமூகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற இந்த முதல்வருக்கு அக்கறை இல்லாததனுடைய வெளிப்பாடு. அடுத்து நம்ம வரவே மாட்டோம்ன்றதில் இந்த ஆட்சியிலே முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிடலாம், அனுபவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இங்கே வேற நினைச்சிட்டு சிரிக்காதீங்க. நான் சொன்னது இப்போ கொடைக்கானல் போன மாதிரி, அது மாதிரி ஜாலியாக டூர் போய் அனுபவிச்சுக்கலாம், குடும்பத்தோட ஜாலியாக போட் படகு சவாரி செஞ்சிடலாம், இதைத்தான் நான் சொன்னேன். அடுத்து நம்ம வரமாட்டேன்னு தெரிஞ்சு நான் வேற அர்த்தத்திலலாம் நான் சொல்லலை, சரியா? அதனால முடிச்சிடலாம். ஏன்னா இவங்க ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலையும் அடுத்து வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலையும் இவங்க அதிகாரத்துக்கே வராததுடைய வெளிப்பாடு. தண்ணி பாயலைன்னா அந்த நிலம் வந்து சர்ன்னு இழுத்துக்கும் தானே, அவ்வளோ வறட்சி. அதனால இன்றைக்கு வந்து எல்லா துறையிலையும் ரொம்ப ரொம்ப அப்பட்டமா நடக்குது, அப்பட்டமா வேலை நடக்குது இல்லையா? அதைத்தான் யாரும் தட்டி கேட்டுவிடக் கூடாது என்பதிலே இந்த அரசு தெள்ள தெளிவார். சார், நீங்க தெளிவா சொன்னீங்க ஒரு விஷயத்த. மக்கள் வந்து திமுக மேல பயங்கரமா அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நான் அதுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ 2024 தேர்தல் நடந்து முடிஞ்சு, நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்போ நடந்து முடிஞ்சு இல்லைங்களா? அப்போ அந்த தேர்தலில் மக்கள் எல்லாருமே திமுக தான் வாக்களிச்சிருக்காங்கன்ற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சொல்லுது சார். அப்படி பார்த்தா திமுக எதிராக தான் மக்கள் வாக்களிச்சாங்க. ஒன்றும் இல்லைங்க. மத்திய ஆளும் மத்திய இது பிரதமருக்கு உண்டான தேர்தல். இங்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய நிலைப்பாடும் யார் வரணும்ன்றதை விட யார் வரக்கூடாது என்பதிலே எல்லாரும் தெள்ள தெளிவா இருந்தாங்க. யார் வரக்கூடாது அப்படின்னா, யார் வந்து கருப்பு பணத்தை மீட்டு வந்துருவோம்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்த ₹1 சேர்த்து வச்சிருந்த 500 1000 பிடுங்கிட்டு வங்கி முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்து இருந்த காசெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு
வெள்ளையாக்குறன்னு சொல்லி எல்லாம் நாசம், பொருளாதாரத்தை நாசம் பண்ண இந்த மோடி அரசு விழுந்துணும்ன்றதுல மக்கள் எல்லாமே தெளிவாக இருந்தாங்க. இது அதானி அம்பானிகளுக்கு உண்டான அரசாகவும் ஏழை எளிய பாமர மக்களுக்கு எதிரான அரசாகவும் இந்த மோடி அரசு இருந்துச்சு. ஒரு ரோடு ஷோன்ற பேரில் இவர்கள் என்ன இந்த மக்களுக்கு செய்த நலன்களை பற்றி சொல்லி, நான் இதை செய்தேன், மீண்டும் வந்தால் இந்த நான் போட்ட திட்டங்கள், நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள் சரிவர முடிக்கப்படும் அப்படின்னு யாரும் இந்த அரசு, பாஜக அரசு வேலை பார்க்கல. பாஜக என்ன செஞ்சுச்சுன்னா, ஓட்டு மிஷினை நம்பியே ஆட்டம் போட்டு, நீ என்ன செஞ்சுட்டு ஆட்டம் போட்ட யாராவது, நீங்க அன்னைக்கு நீலகிரியில ஒரு வேட்பாளர் எல் முருகன் அவர்கள், அவரு ஓட்டு கேட்கிறாரு, ஆட்டம் போட்டு ஓட்டு கேட்கிறாரு. எந்த மக்கள் சந்தோஷத்துல இருக்கிறான்? ஆட்டம் போடுற அளவுக்கு ஆயா இருக்கிறான். நீ ஆட்டம் போடுற, நீ அமைச்சரா இருந்த, நீ ஆட்டம் போடலாம், என்ன ஒன்றாலும் பண்ணலாம். பாமர மக்கள் நான் ஒரு நாள் அந்த பிரச்சாரத்தில் ஆட்டம் போட்டுட்டா இவங்க மகிழ்ச்சியா வாழறாங்கன்னு என்னம்மா? இல்லை, இந்த மக்கள் அநீதிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் இயற்கை வளங்கள் இழந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குத்தான் என்ன அச்சம் அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா, மலம் கலந்த தண்ணியா, சாணி கலந்த தண்ணியா, சாக்கடை தண்ணியா அப்படின்றதே நிரம்பிரிக்க தெரியாத ஒரு நாட்டில், ஒரு ஆட்சியில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களை நீ ஆட்டம் போட்டு காட்டுறான்னா, தண்ணி குடிச்சாலும் ஆடணும்னு சொல்றது தானே. இந்த ஆட்டம் எதுக்கு, எங்கேருந்து வரும்? யாருக்கு வரும் ஆட்டம்? ஆட்டம் யாருக்கு வரும்? அவன் சந்தோஷமா இருக்கிறானோ அவன் தானே ஏன் ஆடுவான்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? செறிவூட்டப்பட்ட அரிசியை சாப்பிட்டுட்டு ஆண்மை தன்மையை இழந்துகிட்டு இருக்கான். ஒரு பெண் தாயா ஆவதற்கு கர்ப்பப்பை நாசமா போன நிலையில் இன்றைக்கு உணவுப் பொருள்களும் எல்லாத்திலையும் கலப்படமா. எந்த பொருள்ல கலப்படம் இல்லை. ஒரு வாழைப்பழம் ஒழுங்கா நீங்க வாங்கி சாப்பிட முடியுமா? கல் வச்சு வாழைப்பழம், பழுக்க வச்சு வாழைப்பழம். இன்றைக்கு அந்த அளவுக்கு கேடுகட்ட உணவுப் பொருள் இருக்குல்ல. இங்க தமிழகத்துல நடக்கிற மாதிரி ஒரு உணவுப் பொருள் அக்கிரமம் எங்கேயுமே நடக்காது. அந்த அளவுக்கு கேவலம். நீங்க எதுவுமே நம்பி வாங்க முடியல. ஒரு சாதாரணமா இந்த ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு சுத்தமா நீ இந்த ஒரு போய் கடையில ஒரு பன் வாங்கி சாப்பிட்டா கூட 10 புழு இருக்கு. இந்த உணவு கட்டுப்பாடு துறை என்ன செய்யுது? இந்த இப்படி இருக்கிற இதுலையா சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு காற்று இருக்க வேணும், நீர் வேணும் இல்லையா? இருக்க இடம் வேணும். வீடற்ற எத்தனை தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? வீடே இல்லை, வாடகையும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு அவங்களெல்லாம் என்ன வேலை பார்க்கறதுன்னே தெரியல. குடிசை மாற்று வாரியம் இருக்கே சார், அவங்களுக்குலாம் வீடு கட்டி எங்க கொடுத்துருவாங்க? குடிசை மாற்று வாரியம் யாருக்கு கொடுக்குறாங்க? குடிசை மாற்று வாரியம் தரமுள்ள குடிசை மாற்று வாரியம் பண்ணிட்டா, குடிசை மாற்று வாரியம் எல்லாம் ஏமாற்று வேலை. எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு அக்கிரமம் இந்த அரசு. இந்த முதல்வர் என்றைக்கு மேயரா, மாநகர தந்தையா இந்த மண்ணில் வந்தாரோ அன்றைக்கே பூர்வக்குடி, முதுகுடி தமிழர்களை, ஆற்று ஓரத்தில் வாழ்ந்த மக்களை அப்புறப்படுத்தினார். யாருக்கு அப்புறப்படுத்தின? அந்த இடத்தெல்லாம் என்ன பண்ண? அப்புறப்படுத்தி பண்ணிட்டியா? அவங்க அப்பா ஏற்கனவே இருந்த கருணாநிதி அவர்கள் கூவாத்துல முதல்ல இருக்குன்னு போட்டு போனவர் தான். அது தெரியுமா? ஜோதி வெங்கடாச்சலம் போன்றவர்கள் எல்லாம் படகுகளை ஏற்றிக்கிட்டு கூவா நதியை சுத்தப்படுத்துறன்னு சொல்லி போய் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும்போது கூவா நதியில் முதல் இருக்கு, அதனால சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்ட பணம் என்ன ஆச்சு யாருக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவர் தான் இந்த ஆத்து ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை எங்கேயோ ஒரு அனாதைகளை போல, அகதிகளை போல பட்டியல் அடைப்பது போல் கண்ணகி நகர் சம்மஞ்சேரின்னு ஒரு ஊர் பேரை வச்சு அங்கே எடுத்துன்னு போய் போட்டு இங்கே ஒருத்தன் பெயிண்ட் வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கும்போது நகரத்தில் செஞ்சாங்க. இப்போ அவன் வேலையை இழந்திருக்கான். கூலி வேலைக்கு போகிற மக்கள் எல்லாம் பேருந்துக்கு பணம் கொடுத்து இங்கே வேலை பார்த்துட்டு திரும்ப அங்கே போக முடியுமா? அப்போ எல்லா நாட்டிலும் எங்கு வீடு இருந்தாங்களோ அதே இடத்தில் ஏன் உன்னால கட்டி கொடுக்க முடியல? கட்டி கொடுத்துருக்கலாம்ல. இருக்கிற இடத்துல தானே வாழ்விடம்.
நீ இருக்கிற இடத்துல கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை உனக்கு வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல போய் கட்டிக்கிட்டா முதலமைச்சரா வந்து பார்த்துட்டு போக முடியுமா? உன்னுடைய அரசியல் பண்ண முடியுமா? இன்றைக்கு நீங்க பண்ணலாம். நீங்க பெரிய பொருளாதாரத்துல ரொம்ப மேல் மட்டத்தில் இருக்கீங்க. இன்றைக்கு நீங்க ஹெலிகாப்டர்ல கூட சொந்தமா இறங்கலாம். அன்றைக்கு அப்போ ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை ஏழையா ஆக்குவதற்கு இவர்கள் அவர்களுடைய தொழிலை முடக்கிட்டா அவங்க ஏழையா போயிடுவாங்க. கையேந்து மக்களா வந்துடுவாங்க. கையேந்து மக்கள் வந்தா, வா உனக்கு அரிசி இலவசமா தரேன், அதை இலவசமா தரேன், இதை இலவசமா தரேன்னு இலவசமா சொல்லி இவனுடைய உண்மையான உழைக்கிற மக்களை நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னா கையேந்திர மக்களா மாத்தி வச்சிருக்க. யாசகம் பிச்சை எடுக்கிற நிலையில் தான் என் மக்களை நீ மாத்தி வச்சிருக்கிற. ஒரு பக்கம் கையேந்த கூட நிலை, கையேந்த முடியாத கை ஆட்டத்துல மது போதையில இப்படி இருக்கிறான். வேலை பார்க்க முடியல. குடும்பம் எல்லாம் அனாதையா இருக்கு மதுனால. ஒரு பக்கம் பெண்களுக்கு இலவசமா தரேன், அரிசி தரேன்னு சொல்லி ஒரு அமைச்சரா ஒரு ஆள் பேசுறாரு. அவங்களுக்கு என்ன வேலை? இதெல்லாம் என்ன, எந்த கணக்குல எவ்வளவு அருவருப்பான பேச்சு தெரியுமா? அவங்களுக்கு என்ன வேலை? நம்ம தான் பசங்களுக்கு காலையில சாப்பாடு டிஃபன் கொடுத்துட்றோம், இதை கொடுத்துட்றோம். நைட்டுக்கு ஒரு 4 சப்பாத்தி கட்டி கொடுத்துட்டா அவங்க அப்பா அம்மா டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டா அவங்க யாரும் வேலைக்கு போவானா? அவங்க இனப்பெருக்கம் செஞ்சா மட்டும் போதும்னு இந்த துரைமுருகன் பேசினாரா இல்லையா? இந்த பேச்சு, இந்த ஆணவ பேச்சு எங்க இருந்து வந்துச்சு? இந்த அரசுல தானே வந்துச்சு. அவருக்கெல்லாம் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க? என்ன ஒரு மனித சமுதாயத்தை உடைக்காத இருக்கணுமா? அவங்களுக்கு இதை இலவசமா கொடுத்துட்டோமா? பெண் குழந்தைங்களுக்கு படிப்புக்காக அதை கொடுத்துட்டோம், இதை கொடுத்துட்டோம், நைட்டுக்கு சாப்பாடை கட்டி கொடுத்துட்டோம்னா அவங்க எங்கேயும் வேலை வெட்டிக்கு போவானா? அடுத்த நிலைக்கே போவானா? இதே முதல்வர் 10,000 இருந்தா கல்யாணத்தை பண்ணிடுவோம்னு சொன்னார. 10,000 இருந்தா வா கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? எந்த காலத்துல இது நடக்குமா? 10,000 நடக்குமா? முதல்ல அரசு மண்டபம் வச்சிருக்கீங்களா? அரசு மண்டபத்தினுடைய வாடகை எவ்வளவு அது தெரியுமா? ஒரு மண்டபம் அரசு நகராட்சியில எவ்வளோ மண்டபம் இருக்கு, அதனுடைய வாடகை எவ்வளவு? 10,000 5,000 இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னா. இப்படித்தான் அக்காலத்தில் மன்னர்கள் வானம் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு கேட்ட அதே நிலையில் இன்றைய முதல்வர் 10,000 5,000 தான் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்றது அந்த நிலையில தானே இருக்காரு. அப்ப விவரம் பத்தலன்னு தானே. வெளி உலகம் தெரியாம இருக்காங்க. வெளி உலகம் தெரியாம மன்னரா இருக்காரு. வெளி உலகம் தெரியல. அப்படித்தானே. அப்படி வாழணும். வெளி மக்களுடைய நேரடியா மக்கள் தொடர்பு இருந்தா இந்த வார்த்தை அவருக்கு வருமா? வராது தானே. போன ஆட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கால கொடுத்த பொங்கலுக்கு கொடுத்த 4,000 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது கொரோனா பிளஸ் பொங்கல் சேர்த்ததுனால அந்த மாதிரி கொடுத்தாங்க. பணம் கொடுத்தாங்க. நீங்க என்ன கொடுத்தீங்க? அவங்க கொடுத்த தமிழர் உண்மையிலேயே நான் அண்ணன் எடப்பாடியார் நெஞ்சம் நிறந்து பாராட்டினேன். அந்த நேரத்தில் எல்லாமே சரியா இருந்துச்சு. அந்த போட்ட பொருள்ல அவங்க ஆட்சியில எப்படித்தான் எங்கெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ, யார் தான் இதெல்லாம் பரிந்துரை பண்றாங்கன்னு தெரியலப்பா. உருகி போன வெள்ளத்தை கொடுத்து அது இந்த பொருள்லாம் அத்தனை பொருள் இருக்குல்ல, இல்ல போட்ட மாதிரி கணக்கு. ஆனா நீ கற்பனையில நினைச்சுக்கணும், இத்தனை பொருள் நாங்க கொடுக்குறோம்னு நான் அறிவிப்பேன். ஆனா அது இருக்கான்னா இருக்காது. அப்படிப்பட்ட மேம்போக்கான திட்டங்களையும் செயல் வடிவங்களையுமே இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது. இந்த அரசு இருக்கின்ற வரை உண்மையிலேயே நிம்மதியாக வாழ முடியாது. அப்படித்தான் இந்த முதல்வர் விவரம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டு கொண்டிருக்கிறார். அதிகாரத்தை வச்சிருக்காரு, எங்க போனாலும் அதிகாரம். அது இருந்து இந்த மக்களுக்கு பயன்படுதா அவருடைய அதிகாரம் அப்படின்னா இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பேருந்து ஒழுங்கா இருக்கா? எப்போ வாங்கினீங்க? எவ்வளோ பேருந்து வாங்கினீங்க? ஒன்றும் இல்லை. அப்படியே பேருந்துல உளுந்து செத்துருவோம். குண்டும் குழியுமா, ஓட்டையும் உடைச்சிலுமா. ஆனால் பெயிண்ட் மட்டும் அந்த பிங்க் பெண்கள் பேருந்துன்னு பெயிண்ட் அடிச்சு மாத்திட்டா, அது முன்னுக்கு மட்டும் பெயிண்ட் மாத்திட்டா எல்லாம் மாறிடுமா? ஓட்டை உடைச்சல் சரி பண்ணிட்டீங்களா? ஒரு மக்களுக்கு அறிவிக்கும் பொழுதே அதை சிறப்பாக பார்த்து செய்யணுமா இல்லையா? இல்லை இந்த அதிகாரிகளாவது பார்க்கணுமா இல்லையா? சார், போக்குவரத்துலாம் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க அதை செலவு பண்ண முடியும். எது நஷ்டத்தில் போகலை? அவங்க குடும்பம் நஷ்டத்தில் போகலை.
மற்ற எல்லாம் நஷ்டத்தில் போகுது. அப்படிதானே? இல்லை, அப்படித்தானே பொருள் எடுத்துக்கணும். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குன்றத சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அரசுக்கு நிதி பற்றாக்குறை, ஆனா தனக்கு நிதி பற்றாக்குறை இல்லை. பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இப்ப நான் போய் கொடைக்கானல்ல போக முடியுமா? இல்லையா? நான் போக முடியாது. நீங்க முதல்வர் நீங்க போவீங்க. நீங்க போனதுனால அங்க இருக்கிற அங்க குடிமக்கள் இருக்கிறாங்களா, இ பாஸ் வாங்கிட்டு அங்க போக வேண்டியிருக்கும். இது கொடுங்கோல் ஆட்சியா இல்லையா? அவன் ஊருக்காரன், அவன் ஊருக்கு அண்ணன் தம்பி உறவு மாமா மச்சான் சொந்தம் வந்தவங்க கூட நீங்க போயிட்டீங்கன்றதுனால அந்த ஊருக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி இ பாஸ் சிஸ்டம்ன்றது அது சராசரி மக்களுக்கு உண்டான அரசா? இல்ல. இந்த பக்கம் ரோடு சரியில்லை, குண்டும் குழி. ஒரு பக்கம் அந்த ரோட்டு மேல போற பஸ் சரியில்லை, அது ஓட்ட உடைச்சில்ல இல்லையா? இப்ப இதுல நீங்க எந்த துறையில நீங்க எத்தனை பேர் தமிழர்களை வேலைக்கு எடுத்திருக்கீங்க? அரசு வேலை வாய்ப்பு இதுவரை இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை தமிழர்களை எந்தெந்த துறைகளில் அரசு வேலைக்கு நீங்க எடுத்திருக்கீங்க? சொல்ல முடியுமா? இந்த முதல்வர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. செஞ்சாதானே சொல்றதுக்கு. அப்போ எதுவுமே எந்த திட்டமும் சரிவர செய்யப்படாமல் ஏதோ ஓட்டு ஏமாந்து இந்த மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்றத ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு இந்த மக்களை ஒடுக்கி வைக்கிறதுல என்ன இது ஆதங்கம்? இது எனக்கு என்ன கேட்டா, அந்த காலத்துல விஜயநகர ஆட்சியினுடைய எச்சம் அது அந்த எச்சம் தான் இப்படி ஆண்டு கொண்டிருக்கிறதோ, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறதோ, தமிழர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதோ, தமிழனாக ஒன்று சேர விடாமல் கோயில் தகராறு அந்த தகராறுன்னு அப்படியே தூண்டி விட்டு கொண்டிருக்கிறதோ, அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு இதுவா நம்ம பார்க்கிறோம். மற்ற மாநில எல்லாத்தினுடைய கவனத்தையுமே ஈர்த்த ஒரு முக்கியமான திட்டமா பார்க்கப்பட்டது மகளிருக்கான இலவச பேருந்து. அதையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அந்த திட்டத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது பெரிய வெற்றி திட்டமா மக்களால் பார்க்கப்படுது. அதுதான் சொல்றேனே, நீங்க பேருந்து அறிவிப்பு இருக்கு, பேருந்து ஒழுங்கா இருக்கா? மகளிருக்கு இலவசமா இருக்குல்ல? ஏங்க, பேருந்துல பயணிக்க முடியாத இலவசமா நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்க இன்னொரு உதாரணம் சொல்ல, ஒரு சுற்றுலா தலம் ஒரு அறிவிப்பு வச்சுட்டீங்க. அந்த சுற்றுலா அந்த ஒரு பார்க்குன்னு வச்சுக்கீங்க. அந்த பார்க்கில் ஏகப்பட்ட பாம்பு இருக்குது. ஆனால் நீ போர்டு மட்டும் சுற்றுலா தலம்னு இது அனைவரும் பயன்படுத்துகிற ஒரு பார்க்குன்னு வச்சா அது உள்ள யாராவது போவானா? போக மாட்டாங்க. அது போலத்தான் இலவச பேருந்து என்பது அந்த பூங்கா மாதிரி, பேருந்து என்பது பாம்புங்களா இருக்கிற பூங்கா மாதிரி நிறைஞ்சிருக்குது. யாரும் போக மாட்டாங்க. ஆனா அறிவிப்பு மட்டும் இருக்கும், பெயர் பலகை இருக்கும். ஆனா யாரும் மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படித்தான் இந்த அரசு செயல்பட்டு எல்லா திட்டமும் அப்படித்தான் செயல்படும். 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் சார் திராவிட மாடல் ஆட்சி? ஐயோ, ஏற்கனவே மார்க் போட்டவரே மார்க் போட்ட பக்கத்திலே போய் சேர்ந்துட்டாரு. மார்க் போட்டாரு இந்த பாமக தலைவர். எதுக்கு பிஜேபிக்கு மார்க் போட்டாரு? நான் 0க்கு கீழே ஏதாவது ஒரு எண் இருந்துச்சுன்னா அதை கொடுப்பேன்னு சொன்னாரு. இவரு டக்குன்னு போய் என்ன பண்ணிட்டாரு, கூட்டணி வச்சுட்டாரு. இவர் போன உடனே அந்த 0 இருந்த அது எப்படி இன்னும் தெரியல. அது மாதிரி மார்க் கேட்குறீங்க. இந்த அரசுக்கு என்ன நீங்க அந்த அன்னைக்கு முதல்ல மருத்துவர் ஐயா மார்க் போட்டாரு, அந்த மார்க்கு தான் நானும் போடுவேன் இந்த அரசு. 0க்கு கீழே ஏதாவது ஒரு எண்ணு சொல்லுங்க, அதை நானும் சொல்லிட்டு போறேன். ஐயா மருத்துவர் ஐயா தமிழர் சொன்ன மாதிரி நானும் சொல்லிடுவேன். அவர் பாஜகவுக்கு சொன்னாரு, நான் திமுகவுக்கு சொல்லிட்டு போறேன். இதுல என்ன கெட்டு போச்சு? சரி, ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே. ஓகே சார். சார் நிறைவா பாத்தீங்கன்னா இப்போ ஊடகம் முழுக்க பேசு பொருளா இருக்கிறது ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் கொண்டு போகக்கூடிய சூழலில் அவருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி கை முறுக்கி போட்டா சொல்லப்படுது. அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல காவல்துறை அடிச்சுதான் அவர் கையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எது இன்னும் முடிவா இன்னும் வெளியே செய்தியா வரல. இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய கைது தொடர்ந்து நடந்த இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட மாடல் திமுக அவங்க ஆட்சிக்கு வந்தா ஒடுக்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுப்பாங்க. இப்போ இந்த பகுதி வச்சுங்க, இங்க யார் பெரும்பான்மை சாதின்னு பார்ப்பாங்க. அந்த சாதி அதிகாரிய அங்க போடுவாங்க. அரசு அதிகாரிகள் அப்படிதான் போடுவாங்கன்னு சொல்றீங்க. இங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ சென்னையில் பறையர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க.
அங்கே ஒரு அந்த அந்த பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு அதிகாரியை போடுவாங்க. ஏன் அதிகாரி போடுவாங்கன்னா, அவர் வந்து இங்கே இருக்கிறவங்களை அடித்தா இல்லை எது பண்ணாலும் அங்கே யாரும் கேள்வி இருக்காது. ஏன் கேள்வி இருக்காதுன்னா, அவர் வேற சாதிக்காரங்களை அதிகாரியை போட்டா, இது நுட்பமான இது. நீங்கள் நான் விளையாட்டாக சொல்லலை, ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன் இதை. அப்போ இங்கே வேற சாதிக்காரங்களை நீங்கள் ஒரு அதிகாரியாக போட்டிங்கன்னா, இவர் வந்து சாதி துஷ்பிரயோகத்தில் சாதி வெறியில் இவங்க எங்கள் மக்களை தாக்கிட்டார், பொய் வழக்கு போடுறாருன்னு ஒரு செய்தி வந்துடும்ன்றதுக்காக எந்த சாதி பெரும்பான்மை இருக்கிறதோ தமிழகம் முழுக்க அதுக்கு ஏற்ற மாதிரியே அதிகாரியை போடுவாங்க. அதுபோல் இப்போ சவுக்கு சங்கர் ஊடகவியலாளர் அவருடைய அதிமுகவை கடுமையாக விமர்சித்தால், ஒரு நேரத்தில் 2021 முன்னாடி கடுமையாக விமர்சித்தார். அன்றைக்கு அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு இனிப்பாக இருந்தது. இன்றைக்கு இதை பேசும்பொழுது சவுக்கு சங்கர் பேசுவது அத்தனையும் கசப்பாக இருக்கிறது. எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு, எத்தனையோ அதிகாரிகள் பதில் பேசியிருக்காரு. தான் அவருடைய நேருக்கு நேர் அவர் சாதிக்காரங்களே வச்சு அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறது, மோதலை கொடுப்பது. அவரு பல்லர், அது தேவேந்திர குலவேலன், இன்றைய தேவேந்திர குலவேலன். இப்போ அருண்னு சொல்றாங்க, அவரும் ஒரே சாதிக்காரர். பிலிக்ஸா ஏதோ ஒன்று, ரெட்ஃபிளிக்ஸோட அவருடைய பேர் ஜெரால்டு பிலிக்ஸ், அவரும் தேவேந்திர குலவேலாளர். இப்போ இவங்க வந்து 3 பேர் நான் சொல்லிட்டேன். சவுக்கு சங்கரும் ஏடிஜிபி அருண் அவர்களும் இந்த பிலிக்ஸ் அவர்களும் எல்லாமே ஒரே சமூகம். இப்போ எப்படி முட்டுது கதை? இதே இந்த இடத்துல அவர் ஏடிஜிபி அருண் இல்லாமல் வேற யாராவது போட்டா இந்நேரம் என்ன பண்ணி பேசியிருப்பாங்க? சாதி ரீதியான ஒரு பிரச்சனையை மாத்திருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா மாத்திருப்பாங்க. ஒண்ணு, இதே சவுக்கு சங்கர் பட்டியல் சமூகத்தில் இல்லாமல் வேற சாதியில பிறந்து இருந்தார்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நாயுடாவோ ஒரு ரெட்டியாராவோ பிறந்து இருந்தார்னா இந்த அளவுக்கு நெருக்கடியும் அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஏன்னா பட்டியல் சமூகத்தில் ஒரு அந்த இப்போ வரைக்கும் பட்டியலில் தான் இருக்காங்க, ஒன்றும் வெளியாறல. பட்டியலில் இருக்கிறவரை இவர்களை திராவிடம் எப்பயுமே உன்னை அப்படித்தான் பார்க்கும், தாழ்ந்தவனாகவும் இவர்கள் பேசக்கூடாது. வந்து நம்மளை இப்படி ஊடகவியலாளர்கள் இங்க பார்வை அவருடைய ஊழலை அம்பலப்படுத்துகிற விஷயம் இல்லை, இது இல்லை. ஒரு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நபர், ஒரு வலைவலி நம்மள வந்து பேசுறதா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நம்மள பேசுறதா? இவங்க எப்படி பேசலாம் அப்படின்னு இவர்கள் இந்த திராவிட மாடல் சாதிய வன்மத்தோடு சவுக்கு சங்கரை அவர்களை பார்க்குது, நெருங்குது. அப்படித்தான் பார்க்குது. நீங்க ஒரு பிரச்சனைக்கு புதியசா ஒரு கோணம் கொடுக்குற மாதிரி இல்லையா? இது இல்லை, திசை திருப்புற மாதிரி. நான் திசை திருப்பல, நான் யதார்த்தத்தையும் திராவிடம் எப்படி செய்யும்ன்றத நான் சொல்றேன். இன்னைக்கு நேரத்தில் பல்வேறு உதாரணங்களும். அப்போ ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து இப்படி பேசக்கூடாது. அப்பவுமே சரி, பட்டியல் சமூகத்தில் இருக்கிற யாரும் அறிவாளியாவோ ஒரு ஒரு தலை சிறந்த நபராகவோ மாறக்கூடாது. அதில் கண்ணுங்கிறது. நீங்க வேற அதே இதுல வந்து வேற சாதியில பிறந்திருந்தா அவங்களுக்கு உச்சகட்டமா இருக்கும். அதுவும் அந்த கிறிஸ்துவராகவோ இஸ்லாமியராக இருந்தா கூட ஓரளவு யோசிக்கும். சிறுபான்மையினராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கும். அதுவும் இந்துன்னு அவங்க சொல்லிட்டானா திராவிட சங்கி என்ன பண்ணுவான்னா இவங்களை சங்கியாக்கி இவங்களை தரம் தாழ்த்தி இவங்களை முடிச்சிடும். நீங்க இன்றைக்கு இந்த சவுக்கு சங்கருடைய கைதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர், பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே தான் கண்டிச்சிருக்காங்க. ஏன் கண்டிக்குது அப்படின்னா, அன்றைக்கு அதிமுகவை சவுக்கு சங்கர் விமர்சனம் செய்கின்ற பொழுது திமுகவுக்கு இனிச்சதுன்னு நான் முதலே குறிப்பிட்டேன். அதே நபர் தான் அதே விஷயங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மட்டும் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. எனக்கு
அவர் அதிகாரிகளை பேசிய விதம் எனக்கு உண்மையிலே உடன்பாடு இல்லை. பெண் காவலர்களை தவறா பேசி நீங்க கண்டிப்பா கண்டிக்கிறீங்க? உடன்பாடு இல்லை, நான் உண்மையிலே கண்டிக்கிறேன். ஏன்னா காவலர்லேருந்து அவங்கெல்லாம் ஐரோப்பியாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ காவலர் ஆகலை. அவர்களும் என் சகோதர சகோதரிகள் தான், என் மண்ணின் மைந்தர்கள் தான். அது எந்த மொழி இங்கே அவங்க தான், வெளியாள் இல்லை. அப்போ அவங்க மீது தான் குடும்பத்தின் மீது, அவங்க காவல்துறையில் வேலை செய்வாங்க, எனக்கு என் தம்பிங்க வேலை செய்கிறான், இது மாதிரி இருக்கிறாங்க. அவங்க மீது நம்ம அக்கா தங்கச்சி மேலேயே யாரையோ சொல்கிறன் என் நினப்பில் நம்ம சகோதர சகோதரிகளை இழிவுபடுத்தி பேசுனது உண்மையிலேயே அது ஊடக தர்மத்துக்கு அதர்மம் தான், எதிரானது தான். அது கண்டிக்க வேண்டிய சவுக்கு செய்தது குற்றம். அதுக்கு சட்டப்படி என்னவோ அவர் பேசிய பேச்சுக்கு ஆதாரம் வச்சுட்டு பேசினாரா ஆதாரம் இல்லாத பேசினாரான்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதற்கு என்ன வழக்கோ அதை போட்டு அந்த பார்வையில் பார்க்கணுமே தவிர ஒரு ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறவர்களை அச்சப்படுத்துகின்ற விதமாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இப்படியான ஒரு கஞ்சா வழக்கு போட்டு பல பேரை புகார் கொடுக்க வச்சு அலகழிக்கப்பட்டு இப்படி அசிங்கப்படுத்துறத இந்த அரசை நான் உண்மையிலேயே நான் கண்டிக்கிறேன். ஏன்னா இது ஜனநாயகத்தில் 4ஆம் தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை சுதந்திரத்தின் மீது இந்த அரசு கை வைக்கிறது பொறுத்து கொள்ள முடியாது. இப்போ காவல்துறை அவரை அடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? அதைத்தான் அவருடைய வழக்கறிஞர் சொன்னார். நான் பார்க்கல அவர் எங்கே இருக்காரு. அவர் இந்த சிறை வேண்டாம், ஏன்னா எனக்கு கோவை மத்திய சிறையில், கோவை சிறை கொஞ்சம் நிறைய பேர் செத்து போன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த சிறைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோவை சிறை திட்டமிட்டே அவர் கோவை சிறைக்கு அனுப்பப்பட்டதும் எதனால்னு தெரியல. அவர் இங்கே சென்னையில் அலுவலகம் இருக்கும்போது சென்னையில் வச்சுருந்துருக்கலாம், இல்லை மதுரையை வச்சுருக்கலாம். காவல்துறைக்கு தெரியாது அவர் எங்கே போகிறாரு, எங்கே வர போகிறாரு, எங்கேயும் வெளிநாட்டுக்கு ஒன்றும் தப்பித்து ஓட முடியாது. ஒரு ஊடகவியலாளர் அவரை இப்படி நெருக்கடி கொடுத்து இருக்கிற எல்லா ஊடகவியலாளரையும் அச்சப்படுத்துறது என்பது தனக்கு சாதகமான ஊடகங்கள், இப்போ பேசுகிற ஊடகங்கள், வலையொலிகள் அத்தனையும் ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசுக்கு எதிராக இருந்திருக்கும். அப்போ அவங்க செய்யலை. ஆனால் அந்த அதிமுக அரசு பத்திரிகைக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துச்சு. அன்னைக்கு கூட ஆனால் எடப்பாடியார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு எடுக்கிறாரு, அவர் மைக்கு தூக்குறாரு, மேலே ஃபேனியா அப்படின்னு சொன்னார். அப்போனா அந்த அளவுக்கு மனிதாபிமான மிக்கதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார்கள். இந்த அரசு யாராக இருந்தாலும் போட்டு மிதிக்கலாம் அப்படின்ற நிலையில் இருக்கு. இது உண்மையிலே வன்மையாக கண்டனத்துக்குரியது தான். அவர் செய்து என்ன தவறோ அதற்குண்டானதை தான் நம்ம பேசணுமே தவிர சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்று செஞ்சுக்கணும், ஏதோ அந்த விபத்து ஏற்படுத்துறது, அப்புறம் பெண்களை வச்சு போராட்டம் பண்ணுறது, இன்னும் நிறைய பெண்களை வச்சு புகார் கொடுக்கறது, இதெல்லாம் பெண்கள் செருப்பு போன்ற பொருட்கள்லாம் தூக்கி வீசுகிற சம்பவம் பார்க்க முடியும். இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு அழகாக சட்டம் இருக்குது, நீதிமன்றங்களும் நீதிமன்றத்தின் மீது நம்ம அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லையா? நீதிமன்றத்தின் மீது நம்ம அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதுபோல் நம்ம அதுக்கு வழி விட்டுட்டு நம்ம நிற்கணுமே தவிர ஒரு தனி மனிதனை தாக்குதல் என்பது கண்டிக்கிறது. சார், அவர் மீது குண்டாஸ் கூட போட போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா சார்? ஆக்சுவலாக அரசு நினைச்சா, அரசு மனசு வச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அரசு தானே, அரசுக்கு உங்களை பிடிக்கலன்னா நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். காவல்துறை உங்கள் கையில் இருக்குது. இது என்ன முதல்வருக்கு தெரியாத இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் முதல்வர் நேரடியாக செய்வார்னு நினைக்கிறீங்களா? அவர் அந்த துறை அவர் கையிலே தானே இருக்குது. காவல்துறை யார் கையில் இருக்குது? முதல்வருக்கு சொல்லாதவே காவல்துறை தானாக நடவடிக்கை எடுத்துருவாங்களா? அது அப்படி பண்ண மாட்டாங்களே. அதுவும் ஊடகவியலாளர்கள் இப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்கள கைது பண்ணுற மாதிரி ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிற ஒரு நபரை பண்ண முடியாது. ஆனால் இந்த அரசு சாதி ரீதியாகவே சவுக்கு சங்கரை அணுகியதுன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப மீண்டும் சந்திப்போம்.